பெங்களூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இஸ்கான் கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இஸ்கான் கோயில் வந்து பெங்களூரில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி பூஜையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. நாங்களும் அடிக்கடி போயின்னு இருப்போம். லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சுத்தமாக போகிறதே விட்டுட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அதனால அவங்களையும் கூட்டின்னு இஸ்கான் கோயிலுக்கு தான் போனோம். நாங்கள் 4 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே கிளம்புனதே பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகிடுச்சு. கோயில் போய் ரீச் ஆகிறதுக்கு 8 மணி. கோயில் வந்து 8:30 மணிக்கெல்லாமே க்ளோஸ் ஆகிடுமா. அதனால் நாங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் போனோம். கடைசி நேரம் வந்து ஊஞ்சல் சேவை தான் பண்ணின்னு இருந்தாங்க. எப்படியோ எங்களுக்கு அன்றைக்கி கொடுப்பன போயிட்டு சாமியை பார்த்துட்டோம். ஊஞ்சல் சேவையை பார்த்துட்டு முழுஸ்தானம் சாமி பார்த்தோம். பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நடை எல்லாமே சாத்திட்டாங்க. அன்றைக்கி கடவுளை பார்த்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிராஃபிக்கும் இருந்துச்சு. கோயில் போய் ரீச் ஆனதுக்கும் அவ்வளோ நேரம் எடுத்துச்சு. ஆனால் ஊஞ்சல் சேவையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கோயிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு